ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பெண் குழந்தைங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். பெண் குழந்தைங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் பெற்றவங்க சொல்லி கொடுங்க. எங்கே தனித்து விட்டாலும் அதுங்க சுயமரியாதையோடு எழுந்திருக்கிற அளவுக்கு பெற்றவங்க அதுங்களுக்கு சொல்லி வளங்க. கல்யாணம் ஆகி 78 நாள்லேயும் புருஷனை புரிஞ்சுக்க முடியல, 60 வருஷம் கூட வாழ்ந்தாலும் புருஷனை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ஒன்று நம்ம அவங்க விருப்பத்துக்கு போயிடணும், இல்லைன்னா அவங்க நம்ம விருப்பத்துக்கு வரணும். நம்ம விருப்பத்துக்கு வரத்துக்கு அவங்களால முடியாது, நம்மளை மாற்றிக்கிட்டு போயிடணும், அவ்வளோதான். இன்னொன்று பெற்றவங்க நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி என்னை இது பண்ணிட்டீங்க அப்படின்லாம் நிறைய பொண்ணுங்க அம்மாங்களை சண்டை போடுறாங்க. எந்த பெற்றவங்களும் பிள்ளைங்களுக்கு தப்பான வாழ்க்கையோ இல்லை கஷ்டப்படுற இதையோ கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. நான் தான் குழந்தை நல்லா இருக்கணுன்றதுக்கோசம் தான் அவங்களோட எல்லா கஷ்டத்தையும் மீறி அதுங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அதனால் பெண் குழந்தைங்க தயவுசெய்து சொல்கிறேன், தற்கொலை முயற்சியோ இல்லை வேறு ஏதாவது தப்பான இதோ முடிவு கிடையாது. எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்றத மட்டும் யோசித்து வாழுங்க. ரெண்டாவது நம்ம போயிட்டா எல்லாமே போயிடும்னு நினைக்கிறாங்க. நம்ம போனால் எல்லாருக்குமே பிரச்சனை தான். நம்ம இறந்துட்டா நம்ம வாழ்க்கை நம்மளோட போயிடும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் மற்றவங்களையும் அது பாதிக்கின்றதை யோசிங்க. வாழ்க்கை அழகானது. தயவுசெய்து யாரும் எந்த ஒரு தப்பான முயற்சியும் ஈடுபடாமல் நல்லபடியாக வாழுங்க. எந்த திசையில் அதுங்க இருந்தாலுமே அந்த திசையில் அதுங்க வாழற அளவுக்கு அதுங்க பக்குவத்தை கொண்டு வரணும். ரெண்டாவது இப்போ கல்யாண பசங்களாம் நிறைய இவங்க ஒன்று சொன்னாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, மாமியார் கொடுமை, புருஷனால் பிரச்சனை, எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது. தீர்வு இல்லாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் பிடிவாதம் பண்ணாமல் விட்டு கொடுத்து போகிறதே அந்த குடும்பத்துக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லதுன்ற எண்ணம் குழந்தைங்களுக்கு வரணும். ரெண்டாவது ஐயோ எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டால் அவங்களுக்கு நம்ம அடிமைன்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. குடும்பத்தில் அடிமை அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அடிமையாக இருந்தால் தான் பல இதுவும் நம்ம குடும்பத்தில் சாதித்து வெளியே வர முடியும். புருஷனுக்கு அடிமையாக இருந்தால் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கான இதுவும் நம்ம செய்ய முடியும். குழந்தைங்களுக்கு அடிமையாக இருந்தால் குழந்தைங்கள புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான இதுவும் நம்ம செஞ்சுட்டு வெளியே வர முடியும். அது மாதிரி அடிமை நான் சுதந்திரமாக இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் யோசித்து அவங்கவுங்க வாழ்க்கைங்களை இழக்கிறாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது. எல்லோரும் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழணும். அதே மாதிரி நம்மளோட குடும்பத்தையும் நம்ம இழக்கக்கூடாது. எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக வாழுங்க. உங்கள் கஷ்ட நஷ்டங்களை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க வேண்டாதவங்களாக இருந்தால் கூட ஃப்ரெண்டாக ஒரு 4 பேரை வச்சுக்கோங்க. அவங்க கூட உங்களோட எண்ணத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக பெஸ்ட்டாக ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. குழப்பமாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணால் நம்ம மனசு தெளிவடையும். அதனால் எல்லோரும் கிடைச்ச வாழ்க்கையை இழக்காமல் சந்தோஷமாக வாழுங்க. பொம்பளை பசங்க தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட, சுயமரியாதையோட குடும்பத்தில் இருந்தாலும் சரி, தனியாக வாழ்ந்தாலும் சரி. அது மாதிரி பிடிக்காத வாழ்க்கை என்னால் வாழ முடியாது அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பிடிக்காத வாழ்க்கை யாரும் அமைச்சு கொடுக்க மாட்டாங்க. பிடிக்காத வாழ்க்கையை குழந்தைங்களுக்கோ உங்கள் வீட்டுக்காருக்கோ பிடிச்ச மாதிரி மாற்றிட்டு வாழ பழகிக்குங்க. தயவு செய்து தற்கொலை என்ற முயற்சிக்கு போகவே போகாதீங்க. நல்லபடியாக வாழ பழகுங்க. எண்ணங்கள் நல்லா இருந்தாலே நம்ம வாழ்க்கையும் அழகாக இருக்கும்.